ஒரு நம்பகத்தன்மையற்ற மனிதராக திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்பது பாஜக இன்னும் முற்றும் முழுவதுமாக உணர்ந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியோடு தேர்தல் உடன்பாடை வைத்துவிட்டு இன்று பாஜகவுக்கு எதிரான கொள்கை விரோதிகள், தத்துவார்த்த விரோதிகளை தன் கூட்டணிக்கு அழைக்கிறார் என்கிற பொழுது இந்த விஷயத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைப்பதற்கு ஒருவரை அழைத்து பேசுகிறார் என்றால் அதை வெளிப்படையா சொல்லுவதற்கு பாஜக விரும்பல, பாஜக தலைமை விரும்பல. இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க இதுவரையிலும் தென் மாவட்டங்களில் இருந்த திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, தினகரன் ஆகியோர் அவங்க முக்குளத்தோர்னு முத்திரை குத்திட்டாங்க. அதனால திரு எடப்பாடிக்கு எதிராக யாரை கொண்டு வர வேண்டும், யாரால் இது சாத்தியம் என்று பாஜக உணர்ந்து அவர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கொங்கு மண்டலத்தில் இருந்தே ஒருத்தரை எடுத்து நாம இத பண்ணுவோம். வில்சன் கேட்டதுக்கான அதுதான் பதில். யார் உளவாளியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? இல்ல இதுல உளவாளி எட்டப்படாக வசதியாக முடியும். எவனும் எட்டப்படாக உளவாளியாக இல்ல. அதுதான் சொல்றேன். ஒற்றுமைக்கு யாரு எட்டப்ப? சாமா அதிமுக ஒற்றுமை சீர்குலைக்கிறதுக்கு யாரு எட்டப்ப? எதுக்காக அவர் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. கேஎஸ் செங்கோட்டையன் மிரண்டுட்டார், இன்னும் அடிச்சு ஆட ஆரம்பிப்பார். ஒவ்வொரு தகவல்களாக வெளியில வரும். இன்னொரு தகவலும் பாஜக போயிருக்கு. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திரு எடப்பாடியை அந்த கட்சி பொறுப்புகளுக்கு கொண்டு வந்து அவரை அடையாளப்படுத்தியதில் முக்கிய பங்கு திரு செங்கோட்டையனுக்கு இருக்கிறது. அந்த கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு மிக்க, கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, இந்த தமிழகத்தில் இருக்கிற அத்தனை இந்த 12,600 கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட 1.25 லட்சம் கிளை அமைப்புகள் அதிமுக, அந்த 1.25 லட்சம் கிளை அமைப்பில் இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் செங்கோட்டையனு தெரியும்.